நடிகர் கவுண்டமணி அவர்கள் எந்த அளவுக்கு மக்களை சிரிக்க வச்சார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லாத படமே இல்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவையே தன்னோட கையில் வச்சு ஆண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னுடைய காமெடியாலையும் உடல் மொழியாலையும் எல்லோரையுமே கவர்ந்தவர். பல பிரபல பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் இவர் நடிச்சிருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில கட்டத்தில் ஹீரோவாக கூட நடிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். குணச்சித்திர கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வில்லனாக நடிக்கக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி காமெடி கதாபாத்திரமாக இருந்தாலும் ஒரு கலக்கிடுவார். அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தார் தமிழ் சினிமாவில். இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மனைவி இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி அவருக்கு மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. அடிக்கடி அவங்களுடைய மனைவி அவரிடம் பேசுகிறத சொல்லி தான் அழுதுருக்கிறாரு. ஏன்னா அவங்க கடைசி காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை அவரிடம் பேசியிருக்காங்க. நான் உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவங்க உருக்கமாக பேசியிருக்காங்க. உடல்நிலை சரியில்லை அப்படின்னதுமே அவங்க அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் போயிட்டா உன்னை யார் பார்த்துப்பா, பிள்ளைகள் எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சாச்சு, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் போயிட்டா உன்னை பார்க்குறதுக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்களாம். இப்போ அவள் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதல் மனைவி பெரிய மனம் இல்லாமல் ரொம்பவே வருத்தத்தோட நிறைய விஷயங்களை சத்யராஜ் அவர்களிடம் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. தூக்கத்திலே போயிட்டாலே மகராசி அப்படின்ற மாதிரியாக ரொம்பவே வருத்தத்தோடு அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு தன்னுடைய மனைவி மீது அன்பு வச்சுருந்துருக்கிறாரு. யாராக இருந்தாலும் அதுவும் வயதான காலகட்டங்களில் ஒருவர் இருந்து ஒருவர் போகிறது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யார்கிட்ட நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டமணி அவர்களினுடைய மனைவி இருந்தது அவருக்கு மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக ராம்குமார் அவர்கள் இயக்கத்தில் எஸ்டிஆரினுடைய 49வது திரைப்படம் ரெடியாக போகுது. அதில் சந்தானம் அவர்கள் கூட இணைந்து நடிக்க போறாரு. எஸ்டிஆருக்காக தான் அவர் நடிக்கிறாரு. ஏன்னா அவர் இப்போ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, காமெடி கதாபாத்திரத்தில் அவ்வளவா நடிக்கிறது இல்லை. ஆனால் எஸ்டிஆருக்காக அவர் நடிக்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இருவருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னா, காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் பண்ண போகிறாங்களா. ஏற்கனவே இது மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் வெளியாகி இருக்குது. இதை கேள்விப்பட்ட எல்லாருமே அப்போ சூப்பர் டூப்பராக இருக்க போகுது படம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காம்போ உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏன்னா எஸ்டிஆரோட நடிப்பில் படம் வெளியாகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் மிகப்பெரிய அளவில் கம்பேக் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த திரைப்படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு தான் எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அவருடைய ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா சந்தானத்தினுடைய காம்போவும் வருதே அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ராம்குமார் அவர்கள் அதை பூர்த்தி செய்ய போகிறாரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.